கணவன் மனைவி உறவுகள்ல நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் ரெண்டு பேருக்குள்ளார இருக்கணும். அதுக்குதான் அந்த இணைப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது அப்படி ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் என்ன செய்வாருங்க, கொண்டு வருவார். அப்ப குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கையில் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். கட்டாயம் அந்த குடும்ப ஜெபம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். அந்த குடும்ப ஜெபத்துல ஏதோ வசனத்தை படிச்சு நம்ம போறதை விட வசனத்தை படிச்சு அதுல ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன செய்யணும், விளக்கி காண்பிக்கணும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் என்ன செய்யலாம், சில வார்த்தைகள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை விளக்கி சொல்லணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அந்த வார்த்தைகளை சொல்லணும். சொல்லி அவங்க ஆண்டவருக்குள்ள நடத்தும் பொழுதுதான் அந்த வசனத்தை குறித்து வீட்டுல என்ன செய்திருக்கணும், பேசி இருக்கணும், விளக்கி காண்பித்து இருக்கணும், அந்த வழிக்குள்ள நடத்தி இருக்கணும். யாரும் முதல்ல சரி சரின்னு வரமாட்டாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல சொல்ல சொல்ல போதனைகள் கிடைக்க கிடைக்க என்ன செய்வாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்வாங்க, வருவார்கள். தேவ பிள்ளையே, குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.